பேராசை ஒருத்தரை எப்படி வீழ்த்துகிறது தெரியுமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் வீடு வீடாக உணவுக்காக அலைந்தான். கிழிந்த உடை, பழைய கோணிப்பை, பசி, தாகம் அவனை வாட்டின. ஒரு பெரிய வீட்டுக்கு போனான். யாரும் அவனை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தன. அவன் வருத்தத்துடன் சொன்னான், எவ்வளவு பணம் இருந்தும் கொடுக்க தெரியல. பேராசை இவங்களை கெடுக்கும். அடுத்த வீட்டில் ஒரு கோடீஸ்வரன் சூதாடிக் கொண்டிருந்தான். அவனுடைய எல்லா பணத்தையும் இழந்தான். அதை பார்த்த பிச்சைக்காரன், எனக்கு அதுல கொஞ்சம் பணம் கிடைத்தால் கூட நான் திருப்தியா வாழ்ந்து விடுவேன். அந்த நேரமே அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னால் தோன்றினாள். உன் நல்ல எண்ணத்துக்கு நான் உதவ வர்றேன் என்று சொல்லி தங்க நாணயங்களை கோணிப்பைக்குள் கொட்டினாள். பையின் உள்ளே விழுந்தால் தங்கம், தரையில் விழுந்தால் தூசி என்று எச்சரித்தாள். கோணிப்பை நிரம்பியதும், இது உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும், இது போதும் தானே என்றாள் தேவதை. ஆனா பிச்சைக்காரனுக்கு பேராசை வந்தது. இன்னும் வேண்டும், இன்னும் கொடுங்க என்று கை நீட்டினான். மேலும் சில நாணயங்கள் விழுந்தவுடன் பழைய கோணிப்பை கிழிந்தது. அதனுள் இருந்த தங்க நாணயங்கள் தரையை தொட்டவுடன் தூசியாகி போனது. அதிர்ஷ்ட தேவதை மறைந்து விட்டாள். பிச்சைக்காரன் திகைத்துப் போய் நின்றான். நீதி, கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும். பேராசைப்பட்டால் உள்ளதை கூட இழந்து விடுவோம்